ஓம் சாந்தி. 12/9/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, உங்கள் படிப்பின் முழு ஆதாரமும் யோகத்தில் நினைவில் உள்ளது. நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மை ஆகிறது, விகர்மங்கள் அழிந்து போகின்றன. கேள்வி: அநேக குழந்தைகள் தந்தையுடையவர்களாக ஆகிவிட்டு பிறகு கையை விட்டு சென்று விடுகின்றனர். காரணம் என்ன? பதில்: தந்தையை முழுமையான ரீதியில் அறிந்து கொள்ளாத காரணத்தால், முழுமையான நிச்சய புத்தி அதாவது நம்பிக்கை இல்லாத காரணத்தால் 8 அல்லது 10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட தந்தையின் கையை விட்டு விடுகின்றனர். அவர்களுடைய பதவி தாழ்ந்ததாகி விடுகிறது. இரண்டாவது, குற்றமான பார்வை இருப்பதால் மாயையின் கிரகச்சாரம் அமர்ந்து கொள்கிறது. மனநிலை மேலும் கீழுமாக ஆகிக் கொண்டே இருக்கிறது. இவ்வாறு இருந்தாலும் கூட படிப்பை விட்டு விடுகின்றனர். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் அனைவரும் ஆன்மீக எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாவோம். இவர் பிரம்மா பாபா, பாப் தாதா என்று அழைக்கப்படுகின்றார். எப்படி நீங்கள் ஆன்மீக குழந்தைகளாக இருப்பீர்களோ அதுபோல இவர் பிரம்மா பாபாவும் சிவபாபாவின் ஆன்மீக குழந்தையாவார். சிவபாபாவுக்கு அவசியம் ஒரு ரதமோ வேண்டுமல்லவா? அதனால் எப்படி ஆத்மாக்களாகிய உங்களுக்கு உடல் உறுப்புகள் கர்மம் செய்வதற்காக கிடைத்துள்ளதோ அதே போல சிவபாபாவுக்கும் கூட இது ரதமாகும். ஏனென்றால் இது கர்மக்ஷேத்திரம் ஆகும். இதில் கர்மம் செய்ய வேண்டியுள்ளது. மேலே இருப்பதோ ஆத்மாக்கள் வசிக்கும் வீடாகும். ஆத்மா அறிந்து கொண்டுள்ளது நம்முடைய வீடாகிய சாந்திதாமம் அதுதான் என்று. அங்கே இந்த விளையாட்டு நடைபெறுவதில்லை. தீபங்களான சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் முதலியவை அங்கே எதுவும் இல்லை. ஆத்மாக்கள் மட்டுமே அங்கு வசிக்கின்றனர். இங்கே பாட்டை நடிப்பதற்காக ஆத்மாக்கள் வருகின்றனர். இது எல்லையற்ற டிராமா என்பது உங்கள் புத்தியில் தெரிந்துள்ளது. இதில் நடிகர்களின் பாட்டை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை குழந்தைகள் நீங்கள் நம்பர் வாரியான முயற்சியின் ஆதாரத்தில் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்குள்ள எந்த ஒரு சாது, சந்நியாசி முதலான எவரும் புரிய வைப்பதில்லை. இங்கே குழந்தைகள் நாம் எல்லையற்ற தந்தையிடம் அமர்ந்திருக்கிறோம். இப்போது நாம் திரும்பிச் செல்ல வேண்டும். ஆத்மா அவசியம் தூய்மையாகவோ ஆகியே தீர வேண்டும். சரீரமும் கூட இங்கேயே தூய்மையாக வேண்டும் என்பதல்ல. ஆத்மா தூய்மை ஆகிறது. சரீரமோ எப்போது 5 தத்துவங்களும் சத்தோ பிரதானம் ஆகின்றனவோ அப்போது தூய்மையாகும். இப்போது ஆத்மா நீங்கள் முயற்சி செய்து தூய்மை ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே ஆத்மா மற்றும் உடல் இரண்டும் தூய்மையாக இருக்கும். இங்கே அதுபோல் இருக்க முடியாது. ஆத்மா தூய்மையாகி விட்டதென்றால் பிறகு அது பழைய உடலை விட்டு விடுகிறது. பிறகு புதிய தத்துவங்களால் புதிய சரீரம் உருவாகிறது. நீங்களே அறிவீர்கள், நாம் ஆத்மா எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறோமா அல்லது செய்வதில்லையா என்று. இதை ஒவ்வொருவரும் தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். படிப்பின் முழு ஆதாரமும் நினைவில் உள்ளது. படிப்போ சுலபமானது. சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். இது உள்ளுக்குள் குப்தமாக உள்ளது. கண்ணால் பார்க்க முடியாது. இவர் அதிகம் நினைவு செய்கிறாரா, குறைவாக நினைவு செய்கிறாரா என்று பாபா சொல்ல முடியாது. ஆம், ஞானத்தை பற்றி வேண்டுமானால் சொல்ல முடியும். இவர் ஞானத்தில் மிகவும் தீவிரமாக இருக்கிறார். நினைவில் இருக்கிறோமா இல்லையா என்பதை யாராலும் கண்களால் பார்க்க முடிவதில்லை. ஞானம் வாயினால் பேசப்படுகிறது. நினைவோ அஜபா ஜபம் ஆகும். அதாவது மனதினால் இடைவிடாமல் நினைப்பதாகும். ஜபம் என்ற சொல் பக்தி மார்க்கத்துடையதாகும். ஜபம் என்றால் யாருடைய பெயரையாவது ஜபித்து கொண்டிருப்பது. இங்கோ ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைக்க வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், நாம் பாபாவை சதா நினைவு செய்து கொண்டே இருந்து படிப்படியாக பவித்திரமாக ஆகி பிறகு முக்தி தாமம் அதாவது சாந்தி தாமத்திற்கு சென்று சேர்ந்து விடுவோம் என்று. டிராமாவிலிருந்து விடுபட்டு விடுவோம் என்பது அல்ல. முக்தி என்பதன் அர்த்தம் என்னவென்றால் துக்கத்திலிருந்து விடுபட்டு சாந்தி தாமம் சென்று பிறகு சுகதாமத்திற்கு வருவோம். யார் தூய்மையாக ஆவார்களோ அவர்கள் சுகத்தை அனுபவிப்பார்கள். அப்பவித்திரமான மனிதர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். பவித்திரமானவர்களுக்கு மகிமை உள்ளது. இதில்தான் முயற்சி உள்ளது.
கண்கள் மிகவும் ஏமாற்றி விடுகின்றன. கீழே விழுந்து விகாரிகளாகி விடுகிறார்கள். கீழே மேலேயோ அனைவரும் ஆகத்தான் வேண்டியுள்ளது. கிரகச்சாரம் என்பது அனைவருக்கும் ஏற்படுகிறது. பாபா கூறுகிறார், குழந்தைகள் கூட புரிய வைக்க முடியும் என்று. பிறகு சொல்கின்றனர், மாதா குரு வேண்டும் என்று. ஏனென்றால் இப்பொழுது மாதா என்ற குருவின் நடைமுறை இருக்கிறது. முன்பு பிதாக்களுடையதாக இருந்தது. இப்போது முதலில் கலசம் மாதர்களுக்கு கிடைக்கிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. இந்த புருஷோத்தம யுகத்தில் தேவி தேவதை ஆவதற்கான படிப்பை படித்து தன்னை தகுதி உள்ளவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். புருஷார்த்தத்தில் மனமுடைந்து போகக்கூடாது. 2. இந்த எல்லையற்ற விளையாட்டில் ஒவ்வொரு நடிகரின் பார்ட் மற்றும் அந்தஸ்து, அதாவது நிலை என்பது தனிப்பட்டதாகும். எப்படி ஒருவரின் அந்தஸ்துக்கேற்றபடி அவருக்கு மதிப்பு கிடைக்கிறது. இந்த அனைத்து ரகசியங்களையும் புரிந்து கொண்டு உலகத்தின் சரித்திர பூகோளத்தை சிந்தனை செய்து சுய தரிசன சக்கரதாரி ஆக வேண்டும். வரதானம்: தந்தையின் ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் கடைபிடிக்கக்கூடிய உண்மையான அன்புள்ள நாயகி ஆகுக. விளக்கம்: எந்த குழந்தைகள் சதா ஒரு தந்தையின் அன்பிலே மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தந்தை கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரியமானதாக இருக்கும். கேள்விகள் எல்லாம் அழிந்து போய்விடும். பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமே அன்பாகும். யார் அன்பான நாயகி ஆத்மாக்களோ அவர்களுக்கு தந்தையின் ஸ்ரீமத்தை கடைபிடிப்பதில் கஷ்டமாக அனுபவமாகாது. அன்பின் காரணத்தினால் சதா அவர்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கும். பாபா என்ன கூறுகிறாரோ அது எனக்காகத்தான், நான் அதை செய்ய வேண்டும் என்று. அன்பான ஆத்மாக்கள் பரந்த உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆகையால் அவர்களுக்கு ஒவ்வொரு பெரிய விஷயம் கூட சிறியதாக ஆகிவிடும். ஸ்லோகன்: எந்த ஒரு விஷயத்திற்கும் வருந்துகிறோம், அதாவது ஃபீல் பண்ணுகிறோம் என்றால் இதுதான் ஃபெயில் ஆவதற்கான, தோல்வி அடைவதற்கான அடையாளமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நல்லது. அவ்யக்த சமிக்கை: இப்போது ஈடுபாடு என்றும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். எரிமலை சொரூப ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்காக நிரந்தரமான நினைவிற்கான சுடர் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கான எளிய விதி என்னவென்றால், சதா தன்னை சாரதி மற்றும் சாட்சி என்று புரிந்து கொண்டு நடந்து செல்லுங்கள். ஆத்மா இந்த ரதத்தில் சாரதியாக உள்ளது. இந்த நினைவு தானாகவே இந்த தேகம் என்ற ரதத்திலிருந்து அல்லது எந்த விதமான தேக உணர்விலிருந்து விடுபட்டவர்களாக ஆக்கிவிடுகிறது. தன்னை சாரதி என்று புரிந்து கொள்வதன் மூலம் அனைத்து கர்மேந்திரியங்களும் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும். சூட்சுமமான சக்திகளாகிய மனம், புத்தி, சமஸ்காரம் இவையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.